ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா நம்ம வந்து ஈரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஈரல் வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து மண் சட்டியில் வந்து நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னா, மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் வந்து தேவையான நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து நல்லா ஆயில் வந்து சூடாயிடுச்சு. நம்ம சின்ன வெங்காயத்தை கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு சேர்த்துக்கலாம். அதை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா சால்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்தோம்னா நல்லா சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். நல்லா கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடியும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஈரலுக்காக நமக்கு வந்து ஒரு கவுச்சத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதுலாம் அரைச்சி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் அதிகமாக தான் நான் போட்டிருக்கேன். அதையும் வந்து நம்ம வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே இது ஈரல்லாம் வந்து அலசி வச்சுருக்கேன். சிக்கனோட ஈரல்லாம் அலசி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு ஒரு வதக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா இது வதங்கிட்டு பிறகு நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்து அதையுமே வந்து நல்லா கொஞ்ச நேரம் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கிறதுக்காக நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கல் உப்புமே ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையே ஆல்ரெடி நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம். நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள், நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இது ரெட் சில்லி நான் கடையில் வாங்கலை, வீட்டில் அரைச்சதே தனியாக இருக்குது. அதை நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து அது தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். நல்லா இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி வந்து ரொம்ப வைக்க வேண்டாம். ஏன்னா ஈரல் வந்து பெரட்டல் மாதிரியும் சும்மா லைட்டாக கிரேவி மாதிரி தான் நமக்கு தேவை. அப்போ தான் நல்லாவும் இருக்கும். அதனால் நான் வந்து தண்ணி வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான். அதை வந்து முழுகாத அளவுக்கு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதித்து வரும். அந்த நம்ம கொதித்து திரண்டு வரும். நான் வந்து மூடி போட்டு மூடியாச்சு. உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம திருப்பியுமே உப்பு இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். நல்லா வந்து திரண்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி போட்டு நமக்கு இந்த அளவுக்கு போதும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கெலாம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.